வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சாண்டிலியன் அவர்கள் எழுதிய மன்னன் மகள் அத்தியாயம் 8. மன்னன் மகள் மாலினியின் உதடுகளிலிருந்து உதிர்த்தது. அந்த இரண்டே மந்திர சொற்கள் அவற்றில் அடங்கியிருந்ததுதான் எத்தனை பெரிய சரித்திர காவியம்! அவற்று கேட்ட மாத்திரத்தில் மனத்தில் ஏதோதோ எண்ணங்கள் எழுந்து ஊசலாட, உடலில் எண்ணற்ற உணர்ச்சி அலைகள் உருகியோட, சற்று நேரம் பெருமை பிடித்து கட்சியில் என சமைந்து விட்ட கரிகாலன் சில வினாடிகளில் பிரமையை உதறி தள்ளி சுய உணர்வை வரவழைத்து கொண்டு எதிரே நின்ற எழில் உருவத்தை ஏறெடுத்து நோக்கினான். அவள் பெயரை கேட்ட வினாடியில் பிரமையால் அசைவிட்டு நிலைத்த அவன் கண்கள் அவள் பேரெழிலை கண்டதும் மிதமிஞ்சிய வியப்பால் நன்றாக விகசித்து அவளை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையில் ஆராயவும் தொடங்கின. வீரர்கள் தொடர்ந்து வந்ததால் உயிரை தப்பி வைத்துக் கொள்வதிலேயே லயித்திருந்த கவனம் எந்த இந்திரியத்தையும் வேறு அலுவல்களுக்கு அனுமதிக்காததால் கோட்டைக்குள் நுழைந்ததிலிருந்து அந்த நிமிஷம் வரை அவன் கண்கள் அவளை சரியாக பார்க்க கூட சக்தி அற்று இருந்தன. அந்த ஆபத்து நீங்கிவிட்டதால் அவளை நன்றாக கவனிக்க தொடங்கிய கரிகாலன் மனத்திற்கு தான் என்ன மடமை! எதிரே இத்தகைய ஓர் அப்சரஸ் இருக்கும்போது அற்ப உயிருக்காக என் கண்களை கட்டி குருடாக்கி என்று உள்ளூர் கடிந்து கொண்டான். அடுத்த வினாடி அப்படி கடிந்து கொள்வதும் அர்த்தமற்றதாகிவிட்டது. உயிரை காப்பாற்றி கொண்ட அந்த சுயநல உள்ளம் உயிர் பத்திரம் என்று தெரிந்ததும் கண்களுடன் சேர்ந்து கொண்டு அவள் அழகிய உடலை நோக்கி தாவி இணையற்ற இன்பலாகரியில் துள்ளி விளையாடவும் தொடங்கியது. வேங்கி நாட்டு மன்னன் மகள் பக்கத்தில் இருந்த கட்டில் காலின் மேல் பாகத்தில் செதுக்க கவசம் போடப்பட்டிருந்த சிங்கத்தின் தலையை பிடித்து கொண்டு நின்றிருந்த திடத்தையும் அவள் விரல்கள் சிங்கத்தின் தலையை பிடித்திருந்த உறுதியையும் கண்ட கரிகாலன் வேங்கி நாட்டு மன்னன் மகளின் மனம் இரும்புக்கு சமானம், யாராலும் அசைக்க முடியாது என்பதை சந்தேகமற புரிந்து கொண்டான். அவளுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் அளவெடுக்க துடித்து அவனுடைய மனப்போக்கை புரிந்துதானோ, அல்லது எதிரும் புதிருமாக நின்று கொண்டு ஏதும் பேசாமல் மௌனம் சாதித்து கொண்டிருந்த அந்த இருவரும் அறையில் சிரித்துவிட்ட சூழ்நிலையை உடைக்கத்தானோ, அல்லது இந்த இக்கட்டான நிலையிலிருந்து தன்னையாவது விடுவித்துக் கொள்ளத்தானோ தெரியாது. பணிப்பெண் மாலினி மெல்ல நகர்ந்து அரை கோடியில் இருந்த வெண்கல பாவை விளக்கில் திரியை நன்றாக தூண்டிவிட்டாள். சாளரத்திலிருந்து சந்திரனின் வெள்ளி கிரணங்கள் ஒரு பக்கத்தில் பட்டதாலும் மற்றொரு பக்கத்திலிருந்து பாவை விளக்கின் தங்க நிற ஜோதி தழுவி நின்றதாலும் வெள்ளியும் தங்கமும் இணைந்த சித்திரப்பாவை போலும் கங்கையும் யமுனையும் கலந்த திருவேணியை போலும் இணையற்ற அழகுடன் விளங்கினாள் வேங்கி நாட்டு மன்னன் மகள். அத்தகைய பேரழகை யாராவது பார்த்து திருஷ்டி போட்டுவிடப் போகிறார்கள் என்ற அச்சத்தினால் பூர்ண சந்திரனில் தோன்றும் மெல்லிய கலங்க கூடுகளைப் போல் விசாலமான அவள் வளைந்து கருத்த தலைமயிர் ஒன்றிருந்து பறந்து வந்து வளைந்து கிடந்தன. அத்தகைய மயிர்களை அதிக தூரம் அனுமதித்து மற்ற இடங்களையும் ஆக்கிரமிக்க விடக்கூடாது என்ற தீர்மானத்தினால் அவற்றை தடுத்து நிறுத்த காமன் வில்லையும் பழிக்கும் அக்கரிய புருவங்கள் இரண்டு கீழே வளைந்து சித்தமாக நின்றன. அந்த கரிய விற்களுக்கு கீழே அவற்றை விட கருமையாக இருந்த இமைகளுக்கிடையே இருந்த இரண்டு விழிகளும் இரவு அத்தனை நேரம் மட்டும் தூக்கம் இல்லாதிருந்ததற்கு அறிகுறியாக சிவந்து கிடந்ததாலும் அந்த சிவப்புக்குள்ளே பதிந்து கிடந்த கண்ணின் கருமணிகளும் சேர்ந்து தாமரை மலரில் தப்பி விழுந்துவிட்ட நீரோட்பலங்களைப் போல எவர் மனத்தையும் அரை வினாடியில் கவரும் ஆற்றலை பெற்றிருந்தன. நீண்ட நாள் பழகி போன தந்தத்தை போல் தாழமுவின் லேசான மஞ்சள் நிறத்தை பெற்றிருந்த வழவழப்பான அவள் கன்னங்களில் உணர்ச்சிகளின் காரணமாக தட்டியிருந்த சிவப்பு பெண்கள் எடுத்து செல்லும் கல்யாண தட்டியில் இருக்கும் சந்தன குழம்பில் அகஸ்மாத்தாயிட்ட குங்குமம் லேசாக பறந்து விடும் இன்ப காட்சியை நினைவூட்டியது. அவளுடைய கைகள் ஒன்று பக்கவாட்டில் செயலற்று கிடந்தமையால் பூர்ணமாக சேலை தலைப்பால் மறைக்கப்பட்டிருந்தாலும் சிங்கத்தை பிடித்திருந்த கையில் அடிப்பாகத்திலிருந்து சேலை வழுக்கி விழுந்து கிடந்ததாலும் கைகளின் அளவையும் அழகையும் ஓரளவு புரிந்து கொள்ள கரிகாலனால் முடிந்தது. பெருகும் மத வழத்தின் துதிக்கையை தடுத்து நிற்கும்
தந்தத்தை போல வழுவழுப்பாக நீண்டிருந்த கையின் முகப்பில் நன்றாக மலர்ந்துவிட்ட செந்தாமரை மலரின் இதழ்களின் போல் கட்டில் பிங்கத்தின் தலையை பற்றியிருந்த விரல்களின் நகங்களில் தீட்டு பெற்றிருந்த மருதாணியை கண்ட கரிகாலன் மஞ்சளுக்கு சிவப்பு அழகு செய்வது என்ன விந்தை என்று ஆச்சரியப்பட்டான். மேன்மையும் உறுதியும் எப்படி கலந்திருக்க முடியும் என்பதை மென்மையான அவள் விரல்கள் சிங்க சிலையின் தங்கத்தை பிடித்து நின்ற உறுதியில் இருந்தது. புரிந்து கொண்டாலும் அப்படி பிடித்ததால் அந்த விரல்கள் இன்னும் சிவந்து கன்றிவிட்டால் என்ன செய்வது என்று ஏங்கினான். அப்படி கன்றியும் போகலாம் என்பதற்கு அறிகுறியும் இருந்தது. திடமான அவள் சரீரத்தில் பெண்மையின் பலவீனம் கலந்திருப்பதை கரிகாலன் கண்டான். குப்புரை எறியப்பட்ட செம்பருத்தி மலர்கள் போல் தரையில் பதிந்து நின்ற பாதங்கள் திடமாகவே இருந்த போதிலும் பெண்மையின் காரணமாக அவள் பிறங்காலில் இடம்பெற்றிருந்த மருதாணியின் ஹம்ச சித்திரங்களின் காரணமாக பூமியில் 2 அன்னப்பறவைகள் அசைவன போன பிரமை ஏற்படத்தான் செய்தது. பாதங்களுக்கு மேலே ஓடிய கால்கள் சேலையில் புதைந்து கிடந்தாலும் அவ்வப்பொழுது அசைந்த கால்களோடு ஒட்டிய சேலை தொடைகளின் பரிமாணத்தையும் அழகையும் எடுத்து காட்டியதன்றி இன்னும் பல இன்ப யூகங்களுக்கும் இடம் கொடுத்ததால் யாரையும் பைத்தியமாக அடிக்கும் தன்மையை பெற்றிருந்தன. அவள் அழகிய மேல் பாகத்தையும் கீழ்பாகத்தையும் தொடுத்து நின்ற நுண்ணிடை கம்பன் வியந்தது போல பொய்யோ என்று தோன்றும்படியாக அவளுக்கு சிரித்து கிடந்தது. அப்படி சிரித்து குன்றி போயிருந்த இடைக்கு மேலே தெரிந்த மார்பகத்தின் செழிப்பு ஒருவர் வறுமையாலேயே மற்றொருவர் செழிப்பு ஏற்படுகிறது என்று உலக உண்மையை வலியுறுத்தியது. சங்கை பழிக்கும் கழுத்துக்கு கீழும் இல்லையோ என்று ஐயுறும் இடைக்கு மேலும் உறுதியுடன் எழுந்து பிரமாதமாக நின்ற மார்பகத்தின் மீது கண்களை ஒட்டிய கரிகாலன் மனம் பெரிதும் சலனமடைந்து அவன் இதயத்திலே பல இன்ப வேதனைகளை கிளப்பிவிட்டதன்றி ஏற்கனவே படிந்திருந்த காவிய பகுதிகள் பலவற்றையும் கவனத்துக்கு கொண்டு வந்தது. வண்டுகள் நுனியில் உட்கார்ந்து செந்தாமரை மொட்டுகள் என மகாகவி காளிதாசன் ரகுவம்சத்தில் சுதர்சனையின் மார்பகத்தை பற்றி எழுதிய வர்ணனை அவன் மனதே எழுந்து நின்றது. அத்தனை அழகை பெற்றதால் பெருமிதத்துடன் அடக்கவின்றி எழுந்து நின்ற அவற்றை அடக்கி வைக்க நன்றாக இறுக்கி கட்டப்பட்டிருந்த ரவிக்கை தன் பலவீனத்தை உணர்ந்தது. மெல்லியதாக ஓடிய மேலாடைக்குள்ளே தெரிந்த ஒற்றை வைர மாலை கூட ரவிக்கையின் மேடிட்ட பிரதேசங்களில் நெளிந்து உன் சக்தி இவ்வளவுதானா என்று நகைப்பதை பார்ப்பதற்கு தலை நீட்டும் திருடர்களைப் போல ரவிக்கைக்குள் இருந்த பாகங்கள் மார்பின் நடுவில் இருபுறத்திலும் லேசாக வெளிப்பட்டு கிடந்தன. அவை இரண்டையும் சேர விடாமல் தடுத்து நின்ற மார்பின் நடுப்பிரதேசம் ரவிக்கையின் மேல் பாகம் பட்டு கயிறுகளாலும் கீழ்ப்பாகம் துணியாலும் இருக்க முடியப்பட்டிருந்ததால் நீண்ட தாழ மணலை போல காட்சியளித்தது. இத்தனை அழகு அங்கே வண்டி கிடந்ததால் தானோ என்னவோ அவள் அணிந்திருந்த பட்டு கொற்றடை ரவிக்கியின் குறுக்கும் நெடுக்குமாக தாயம் கட்டம் போல பின்னப்பட்டிருந்த சரிகை வேலைப்பாடுகள் அந்த எழிலை பாதுகாக்கும் சிறை கம்பிகள் போல் தோன்றின. இந்த பாதுகாப்பே அவற்றுக்கு போதும். ஆனால் அன்று அதிக அலங்காரம் செய்து கொள்ளாததால் கருமையான அவள் நீண்ட குழல் எடுத்து கட்டப்படாமல் ஒரே பின்னல் போடப்பட்டிருந்ததாலும் அந்த பின்னலையும் அவள் கழுத்து பக்கமாக இழுத்து மார்பு மீது தொங்க விட்டிருந்ததாலும் நிதானமாக அவள் விட்ட மூச்சில் அந்த பின்னல் எழுந்து தாழ்ந்து உயிருடன் வளையும் கருணாகம் போல் ஜாக்கிரதை, கிட்டே வர வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்தது. அத்துடன் அவள் அழகில் புரண்டு விளையாட தனக்குத்தான் உரிமை போல அந்த பெரிய நீண்ட பின்னல் நேராக கீழே சென்று அவளுடைய வலது தொடையையும் தொட்டு கொண்டு நின்றதன்றி அவள் அசைந்த போதெல்லாம் அக்கம் பக்கத்திலிருந்து சுற்றி பிரதேசங்களிலும் தாவ தொடங்கியது. அந்த அழகையெல்லாம் மாறி மாறி பருகிய கரிகாலன் அவள் ஆபரணங்களை அணியாவிட்டாலும் அணிந்திருந்த 1 ஆபரணங்கள் உயர்ந்த முறையில் செய்யப்பட்டிருந்ததையும் அவற்றில் வேங்கிய நாட்டு கலை மட்டுமின்றி தமிழ்நாட்டு கலையும் அக்கம் பக்கத்து ராஜ்யங்களின் கலைகளும் கலந்து கிடப்பதையும் கண்டான். அவள் மெல்லிய மேலாடை மூலம் லேசாக தெரிந்தாலும் அவள் கழுத்தில் அணிந்திருந்த வைர மாலையின் அமைப்பிலிருந்தும் அதன் முகப்பில் புதைக்கப்பட்டிருந்த பாண்டிய நாட்டு முத்திரையிலிருந்தும் அது முழுக்க தமிழ்நாட்டு வேலைப்பாடு என்பதை புரிந்து கொள்ள
கரிகாலனுக்கு அதிக நேரம் பிடிக்கவில்லை. அவளுடைய கையில் மட்டும் அணிந்திருந்த ரத்தினங்கள் புதைக்கப்பட்ட வங்கி வேங்கியின் வேலைப்பாட்டுக்கு அறிகுறியாக சக்கரத்துக்குள் சக்கரமாக அமைந்து பட்டு கயிறு முடிச்சு போல் இழுத்து விடப்பட்ட தங்க கயிறுகள் கொண்ட ஒரு மரகத புஷ்பத்துடனும் காணப்பட்டது. காதில் தொங்கிய கமலங்கள் நாகத்தின் உருவை பெற்று வளைந்து கிடந்ததால் வேங்கிய நாட்டை ஒற்றி நின்ற நாகர்கள் நாடாகிய மாசுன சேஷத்தின் காதணிகள் அவை என்பதை கரிகாலன் யூகித்து கொண்டான். காலில் அவள் அணிந்திருந்த மெட்டிகள் கூட பாம்புகளாகவே அமைக்கப்பெற்றிருந்தன. மார்பகத்தை புரண்டு தொங்கிய கருநாகத்தாலும் காதிலும் கால்களிலும் அணிந்து நின்ற நாகர்களின் அணிகளாலும் அநேக நாகங்கள் பாதுகாக்கப்பட்ட நாகக்கன்னிகை போல் விளங்கிய வேங்கிய நாட்டு மன்னன் மகளை கண்ட கரிகாலன், இவளுக்கு இத்தனை பாதுகாப்பு எதற்கு? கொல்லும் மொழிகள் இரண்டே போதாதா என்று நினைத்தான். அந்த நினைப்பாலும் எங்கேயோ புத்தமட ஆலயத்தில் சன்னியாசிகளோடு சன்னியாசியாய் பிரம்மச்சாரியாக வளர்ந்த நான் ஒரு பெண்ணை இப்படி அணுவாக அலசி பார்க்கிறேன் என்று சிந்தனையாலும் கரிகாலன் அழகிய உதடுகளில் புன்முறுவல் கொண்டும் உதயமாயிற்று. அந்த புன்முறுவல் மன்னன் மகளையும் ஓரளவு சுயநிலைக்கு கொண்டு வந்தது. அவளும் அதுவரை அவனை தீவிரமாக ஆராய்ச்சி செய்து கொண்டு தான் இருந்தாள். சாதாரண உடையில் இருந்த போதே அவன் கம்பீரமான நடையையும் களை சுற்றும் முகத்தையும் வேல்கள் போல் இருட்டிலும் ஜொலித்த அவன் கண்களையும் கண்டு வியந்திருந்த மன்னன் மகள் அவன் தன் சகோதரனுடைய உடையுடன் எதிரே வந்து நின்றதும் அவன் ஓர் அரசகுமாரன் போலவே தோன்றுவதைக் கண்டு பிரமிப்பின் மேல் பிரமிப்பை அடைந்தாள். அவள் பிரமிப்பை அவன் புன்முறுவல் உடைக்கவே அவள் கண்கள் பனிப்பின் மீது பாய்ந்தன. அதுவரை இருவருடைய மௌனத்திலோ ஆராய்ச்சியிலோ கலந்து கொள்ள இஷ்டப்படாமல் அரை கோடியில் நின்ற பணிப்பெண் மாலினி மன்னன் மகளின் பார்வை தன் மீது திரும்பியதும் தன் தலையிட்டு காணும் சமயம் வந்துவிட்டதை அறிந்து கரிகாலனை நோக்கி, இன்னும் ஏன் தாமதம்? கொண்டு வந்த செய்தியை சொல். வேங்கி நாட்டு மன்னன் விமலாதித்தன் மகள் நிரஞ்சனா தேவி இவர்தான், தைரியமாக சொல் என்று உத்தரவிட்டாள். அவளை தொடர்ந்து அதிகார தோரணையில் மன்னன் மகளும் கேட்டாள். பிரம்ம ஆயர் என்ன சொல்லி அனுப்பினார்? ஏன் நீ 2 வார காலமாக அறிஞய செயன் என்னை சந்திக்கவில்லை என்று. கரிகாலன் உடனே பதில் ஏதும் சொல்லவில்லை. உள்ள நிலை அப்பொழுதுதான் திடீரென்று பளிச்சது அவன் புத்தியில். ஆகவே அவளுக்கு பதில் ஏதும் சொல்லாமல் லேசாக சிரித்தான். நிரஞ்சனாதேவி என்று இருமுறை அவன் உதடுகள் பயபக்தியுடன் அந்த வார்த்தைகளை உச்சரித்தன. ஆம், அந்த கரிய உயிர்களுக்கு அஞ்சனம் எதற்கு? நிரஞ்சனா சரியான பெயர்தான் என்று மனமும் கூட சேர்ந்து பாடியது. ஏன் சிரிக்கிறாய் என்று உஷ்ணமாக கேட்டாள் மன்னன் மகள். விதியை நினைத்து சிரித்தேன் என்றான் கரிகாலன். விதியா? அவள் குரலில் சந்தேகம் துணித்தது. விழிகள் கேள்வி கேட்பதைப் போல அவனை நோக்கி உயர்ந்தன. ஆம் அரசகுமாரி என்ற தினமாகவே பதில் சொன்ன கரிகாலன் கண்கள் வருத்தத்துடன் மன்னன் மகளின் மருண்ட விழிகளுடன் ஒரு வினாடி கலந்தன. அந்த பாறையை தாங்க மாட்டாமல் அவள் விழிகளை தாழ்த்தி கொண்டாள். தான் இருந்த இடத்தை விட்டு 2 அடி எடுத்து வைத்த கரிகாலன் கற்றிலின் இன்னொரு கோடியில் இருந்த சிங்கத்தின் தலையொன்றை பிடித்து கொண்டு சில வினாடிகள் ஏதோ யோசித்துவிட்டு அரசகுமாரியை மீண்டும் நோக்கி, அரசகுமாரி, நீங்கள் எதிர்பார்த்த பேர் வழி நான் அல்ல, சிறிது தவறு நேர்ந்துவிட்டது என்று மெல்ல வார்த்தைகளை உதறிவிட்டான். அந்த பதிலை கேட்ட மன்னன் மகளின் விழிகள் திடீரென்று சலனப்பட்டன. பூர்ண சந்திரனை ஒரு வினாடி மறைத்து செல்லும் சிறு மேகத்தை போல் அவள் வதனத்தில் சிறிது நேரம் கவலை குறி படர்ந்ததன்றி அதற்கு அறிகுறியாக அவள் பூவுடலும் சிறிது நெகிழ்ந்ததால் வேறு விரல் ஒன்று சிறிது மடிந்த நிலத்தில் ஊன்றியது. சலனப்பட்ட கண்கள் திடீரென்று திரும்பி பனிப்பெண்ணை பார்த்தன. பனிப்பெண்ணின் முகத்திலோ விவரிக்க இயலாத கிளி படர்ந்து நின்றது. அடுத்த வினாடி மன்னன் மகளின் மருண்ட விழிகள் நெருப்பை கேட்கின. ஏற்கனவே சிவந்திருந்த அவள் கண்கள் கோபத்தால் அதிகமாக சிவந்தன. நீ யார்? எதிரிகளின் ஒற்றனா என்று எழுந்தது கேள்வி ஒன்று துடித்த அவள் உதடுகளிலிருந்து. இந்த கேள்விகள் சமீபத்தில் நேரிட்ட பல அனுபவங்களை அவன் உள்ளத்தில் கிளப்பிவிட்டாலும் சந்தர்ப்பத்தை உத்தேசித்து அவற்றையெல்லாம் அடக்கி கொண்ட கரிகாலன், நான் ஒற்றனில்லை அரசகுமாரி என்று வினயமாகவே பதில் சொன்னான். அப்படியானால் நீ யார் என்று மன்னன் மகள் மீண்டும் கேட்டாள். அதை கண்டுபிடிக்கவே புறப்பட்டேன். என்ன, நீ யார் என்பது உனக்கு தெரியாதா? தெரியாது. தெரிந்தால் இந்த இடத்தில் நிற்க வேண்டிய அவசியமோ
உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவையோ ஏற்பட்டிருக்காது. உன்னையே உணராத உனக்கு இந்த கோட்டை கதவு திறந்திருப்பது எப்படி தெரிந்தது? அதுவும் தெரியாது எனக்கு. அப்படியானால் நான் யார் என்பது உனக்கு பணிப்பெண் சொல்லும் வரையில் தெரியாது. இந்த பதில் மன்னனின் மகளின் சந்தேகத்தை மீண்டும் கிளறிவிடவே, இவள் பணிப்பெண் என்பது உனக்கு எப்படி தெரியும் என்று வினவினாள். யூகித்து கொண்டேன். எப்படி யூகித்தாய்? ஆடையிலிருந்து, அவள் நடந்து கொண்ட மாதிரியிலிருந்து. பெண்களை பற்றி உனக்கு நிரம்ப தெரியுமோ? தெரியும். அவ்வளவு அனுபவசாலியா? அனுபவமில்லை, படித்திருக்கிறேன். அத்தனை இக்கட்டான நிலையிலும் விபரீதமான தவறு ஏற்பட்டிருக்கும் அந்த சந்தர்ப்பத்திலும் அவன் பதிலை கேட்ட நிரஞ்சனா தேவியின் இதழ்களில் புன்முறுவல் ஒன்று படர்ந்தது. எல்லாம் ஏட்டு சுரக்காய்த்தானா என்று அவள் ஏளனமாக கேட்டாள். ஏடுகளை பற்றி என்ன அவ்வளவு ஏளனமாக பேசிவிட்டீர்கள்? ஏடுகள் விளைவித்த விந்தைகள் மனித சரித்திரத்தில் விரிந்து கிடக்கின்றனவே. காவிய பெண்கள் ஏடுகளை கொண்டு சாதித்த காதல் களியாட்டங்கள் எத்தனை, சதிகள் எத்தனை. சதியா என்ற ஆச்சரியத்துடன் கேட்டாள் நிரஞ்சனா. ஆம், சதிதான். நீங்கள் சிக்கியிருக்கும் சதியை கூட தான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்ன கரிகாலன் இதழ்களில் புன்முறுவல் ஒன்று படர்ந்தது. ஆனால் நிரஞ்சனா தேவியின் உதடுகளில் கோடியில் அதுவரை தவழ்ந்து கொண்டிருந்த புன்முறுவல் சற்றென்று மறைந்தது. அதுவரை தைரியம் சுற்றிய அவள் கண்களில் மட்டுமென்ன, பணிப்பெண் வாலினியின் கண்களிலும் பயத்தின் சாயை வெகு துரிதமாக படரலாயிற்று.